ஆசா யூதாவின் 3ஆம் ராஜா. இவன் தகப்பன் அபியா. இவன் அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை மேடைகளை எல்லாம் அகற்றி விக்கிர தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து எல்லா விக்கிரகங்களையும் அகற்றினான். இதனால் இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் அமெரிக்கையாயிருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டபடினால அவன் யூதாவின் அரணான பட்டணங்களை கட்டினான். இப்படி இருக்கும்போது இவனுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்களோடு புறப்பட்டு வந்தான். ஆனால் இவன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அதை கேட்டு எத்தியோப்பியரை முறியடிக்க உதவி செய்தார். பின்னர் அவன் அவர்களுடைய எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். தேவனுடைய ஆவி தீர்க்கதரிசியாகிய அசரியாவின் மேல் இறங்கினதுனால அவன் ஆசாவுக்கு எதிர்கொண்டு வந்து, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொன்னான். அதன் பிறகு அசரியா தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டு இவன் கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து யூதா பென்யமீன் ஜனங்களை கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடும்படி செய்தான். இதனால் ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்துல இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்துல போக்குவரத்துமா இராதபடிக்கு ராமாவை கட்டினான். இப்போது இவன் கர்த்தருடைய உதவியை நாடாமல் கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாதுக்கு கொடுத்து, இதை தேவன் ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி மூலமாக ஆசாவுக்கு தெரிவித்தார். உடனே ஆசா அவன் மேல் கோபம் கொண்டு அவனை காவல் அறையில வைத்தான். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்துல தன் கால்கள்ல வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்துல மரித்து தன் பிதாக்களோட நித்திரையடைந்தான். ஆசாவின் 2ஆம் வருஷத்துல இஸ்ரவேல்ல நாதாப் ராஜாவானான். ஆசாவின் 3ஆம் வருஷத்துல இஸ்ரவேல்ல பாஷா ராஜாவானான். ஆசாவின் 26ஆம் வருஷத்துல இஸ்ரவேல்ல ஏலா ராஜாவானான். ஆசாவின் 27ஆம் வருஷத்துல சிம்ரி இஸ்ரவேலில் ராஜாவானான். ஆசாவின்